லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த பையனுக்கு காலேஜ் முடிச்சதும் எல்லாரும் போல ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, ஜாப். பட் அந்த பையன் கிடைச்ச வேலைக்கு போறதுக்கு பதிலா பிடிச்ச வேலையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். சோ ரொம்ப கம்மியான சாலரியில ஒரு நல்ல கம்பெனில இன்டர்னா ஜாயின் பண்றான். சோ இந்த வேலையை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறான். ஒர்க்கிங் ஹார்ஸ்க்கும் அதிகமா வேலை செய்யறான். நிறைய புது புது விஷயத்தை கத்துக்கிறான். சோ அதனால அவனோட growth-உம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. பட் ஆபீஸ் பாலிடிக்ஸ் அவனை அவ்வளவு சீக்கிரம் வளர விடல. அவனோட டீம்மேட்ஸ் அவனோட ஒர்க்கை பார்த்து ஜெலஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் பார்த்து இவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட்டும் பயங்கரமா ஃபெயிலியர் ஆகுது. சோ அவனோட சீனியராலையும் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறான். இதெல்லாம் பார்த்து அவனோட லைஃபே டார்க் ஆகிற மாதிரி ஃபீல் பண்றான். நம்ம கரெக்டான வேலையை தான் செய்யறோமா, ஏன் எவ்வளவு வேலை செஞ்சாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு அவனோட மைண்ட்குள்ள நிறைய தாட்ஸ் ஓட ஆரம்பிக்குது. ஒரு சைடு அவன் லைஃப் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எவ்வளவு மணி கொடுத்தாலும் வாங்க முடியாத ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு இருந்தான். அவனோட கொலீக்ஸ் எல்லாரும் சேலரி ஹைக்குக்காக ஜாப் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருந்த போது இவன் மட்டும் அந்த கம்பெனிக்கு லாயலா ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த பொசிஷனுக்கு ப்ரோமோட் ஆயிட்டே இருந்தான். After 32 years of hard work and dedication, he became CEO of that same company. From intern to CEO. The boy name is Elliot Hill and the company name is Nike. இவர் இன்டர்னா ஜாயின் பண்ணும்போது அதே கம்பெனிக்கு CEO ஆவாருன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. பட் பிடிச்ச வேலையை லாயலா லாங் டைம்க்கு பண்ணா அது நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு எலியட் ஹில் ஒரு ரியல் எக்ஸாம்பிள்.